இங்கே பெங்களூரில் இருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டி வரை ட்ராவல் பண்ண போகிறோங்க. எஸ், கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ், கர்நாடகா ஆர்டிசி பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்து ஊட்டி வரை ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். வந்து பார்த்திங்கன்னா பந்திப்பூர் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து 3:30 மணிக்கெல்லாம் டிரைவர் அண்ணா வந்துட்டார். வந்துட்டு இது வரைக்கும் இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். ஃபுல்லாக வண்டி லைனாக நின்றுட்டுருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டு பெங்களூரில் இருந்து மைசூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பந்திப்பூர், முதுமலை வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் வந்து ஊட்டி வந்திருக்கோம். உண்மையிலேயே ஒரு சூப்பரான ரூட்டாக இருந்துச்சு. என்ன கேபின் மட்டும் பர்மிஷன் கொடுக்கல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவலாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கேன் மக்களே. பேக்ரவுண்ட் பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏதோ பஸ் ஸ்டாண்டில் இருந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன்னு. எஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவுடைய கேபிட்டலான பெங்களூருங்க. பெங்களூரில் நம்ம நின்றுட்டுருக்கிறது சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம். எஸ்சிடிசி, கேஎஸ்ஆர்டிசி எல்லா பஸ்ஸும் இங்கேருந்து டிபார்ட் ஆகும். இந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி இங்கே இருந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் vlog எடுக்காத ஒரு ரூட்டு கவர் பண்ணாத ஒரு ரூட்டை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி vlog வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெங்களூரில் இருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டி வரை ட்ராவல் பண்ண போகிறோங்க. எஸ், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊட்டி வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, எஸ்சிடிசி நினச்சிடாதீங்க, எஸ்சிடிசி இல்லைங்க, கேஎஸ்ஆர்டிசி, கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ், கர்நாடகா ஆர்டிசி பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்து ஊட்டி வரை ட்ராவல் பண்ண போகிறோங்க. நமக்கு பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 9:45. பஸ் ஆல்ரெடி அங்கே பே 1ல் நின்றுட்டுருக்குங்க. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் நின்றுட்டுருக்கு. அங்கே வச்சு பேச முடியல. ஸோ அதனால் இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை கேஎஸ்ஆர்டிசியில் நம்ம பெங்களூரில் இருந்து ஊட்டி வரை ட்ராவல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டு வரேங்க. இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். மைசூரில் இருந்து சென்னை வயா பெங்களூர் வழியாக தான் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போது வந்திருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாந்தி நகரில் இருந்து ஒரு vlog எடுக்கிறேன்னா அது ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க நான் எடுக்கிறேன். ஸோ ஒரு சூப்பரான vlog-ஐ இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ங்க. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் சாந்தி நகர் தான் எஸ்சிடிசி பஸ்ஸஸ் வந்து டிபார்ட் ஆகுறது. இங்கே பார்த்தீங்கன்னா லைனாக எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை போகிற பஸ்ஸஸ்ஸு, பாண்டிச்சேரி, கரூர், சேலம், திருச்சி, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இந்த பஸ்ஸஸ் எல்லாமே இங்கேருந்து தான் டிபார்ட் ஆகும். ஆனால் உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் போகிற பஸ்ஸஸ் பெங்களூரில் இருந்து உங்களுக்கு வந்து நாகர்கோயில், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, செங்கோட்டை அந்த பஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு ஈவினிங்கே டிபார்ட் ஆகிருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பஸ்ஸஸ் இருக்குது. திருச்சி போகிற பஸ்ஸு, பாண்டிச்சேரி, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் பஸ்ஸு, இதெல்லாம் வந்து நின்றுட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி, கேரளா ஆர்டிசி நின்றுட்டுருக்கு. அந்த சைடு தான் நம்ம பஸ்ஸஸ்லாம் நின்றுட்டுருக்கு. ஸோ காட்டுறேன், லைனாக பஸ்ஸு நிற்கிதுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இருந்து தான் நமக்கு வந்து பஸ்ஸஸ் எல்லாமே கிளம்புறது, டிபார்ட் ஆகுறது. உங்களுக்கு திருவாண்ட்ரம், எர்ணாகுளம், கேலிக்கட்டு அந்த பஸ்ஸஸ் எல்லாமே பே 1 பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் இருந்து தான் டிபார்ட் ஆகுதுங்களா. ஸோ அதனால் லைனாக பஸ்ஸஸ் எல்லாமே நின்றுட்டுருக்கு. ஃபுல்லாக கர்நாடகா ஆர்டிசிங்க, கேஎஸ்ஆர்டிசி தான் நின்றுட்டுருக்கு. இங்கே தான் நம்ம பஸ்ஸும் அங்கே நின்றுட்டுருக்கு. வந்துடுச்சு 9:45, முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வாங்க பஸ்ஸை போய் பார்க்கலாம்.
இதில் என்ன ஒரு இதுனா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் அண்ணன்ட்ட போய் பர்மிஷன் கேட்டோம். வீடியோ வந்து எடுக்க சொல்லிட்டாரு. ஆனால் கேபின் உட்காரக்கூடாது, அரைக்குறையாக பர்மிஷன் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட்டு கேபின் எடுக்கக்கூடாதுப்பா, உள்ளே வேணால் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம், ஆனால் கேபின் எடுக்கக்கூடாதுன்ட்டாரு. எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, டிக்கெட்டும் புக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் vlog வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரூட்டை ஆனால் டே டைமில் நான் கேபின் எடுக்கணும்னு நினச்சேன். ரூட்டு நான் சொல்கிறேன், ஒரு சூப்பரான ரூட்டில் தான் நம்ம போகிறோம், அதெல்லாம் சொல்கிறேன். நம்ம நைட் டைம் பண்ணுறோம், இந்த வாட்டி நைட் டைமு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக டே டைமில் இந்த ரூட்டை நம்ம வந்து கேபின் எடுக்கிறோம், சூப்பராக எடுக்கிறோம். சரிங்களா? இதாங்க நம்ம பஸ்ஸு. பெங்களூரில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி வரை ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு. இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் டு குன்னூர் வரை ஆப்ரேட் பண்ணுறாங்க. குன்னூர் வரைக்கும் போகிற பஸ்ஸு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி வரை தான் இன்றைக்கி இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். BS4ங்க, லேலாண்டு பிரகாஷில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அசோக் லேலாண்டு பிரகாஷில் பில்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஏசி ஸ்லீப்பர். இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். பெங்களூரில் இருந்து ஊட்டி வரை ட்ராவல் பண்ண போகிறோம். மக்களே, நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க, KSRTC கர்நாடகா RTC பஸ்ஸோடைய இன்டீரியரு ஃபுல்லாகவே நான் ஏசி ஸ்லீப்பருங்க. நான் ஏசி ஸ்லீப்பர் தான். மொத்தம் வந்து 32 பர்த்து கொடுத்துருக்காங்க. நானும் அதிபனும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லோயர்லேயே வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். இதில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது, பேசஞ்சர் யாரும் வரல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வச்சு உங்களுக்கு அம்யூனிட்டிஸு இதெல்லாம் சொல்லிடலான்னு சொல்லி இப்போது உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதே பேசஞ்சர் வந்துட்டாங்கன்னா உங்கள்கிட்ட பேசுகிறது கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால் இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் புக் பண்ணது லோயரு, அந்த இடத்துல வந்து வெளிச்சம் இருக்காது. ஸோ டபுள் அப்பரு இல்லைனா சிங்கிள் அப்பரில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்மோஸ்ட்டு சேம் அம்யூனிட்டிஸ் தான் நம்ம லோயர் டபுள் இதுலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் அப்பருங்க. இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து லக்கேஜ் ஹோல்டர், உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, நல்லா சூப்பராக தூங்குறதுக்கு ஒரு குஷின் டைப் பெட்டு. நான் ஏசினால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாங்கெட் கொடுக்கல. மேபி ஏசி சர்வீஸில் வந்து பிளாங்கெட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு அட்டாச் டைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பில்லோ கொடுத்துட்றாங்க. ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்டு USB டைப்லேயே கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயே கொடுத்துருக்காங்க. தென் அதுவும் இல்லாமல் கீழே மொபைல் ஹோல்ட்ரு, அந்த இடத்துல வந்து ரீடிங் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கர்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே சேம் அம்யூனிட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் அப்பர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்லங்க. ஸோ நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருக்குள்ளே இருக்கோங்க. இந்த இடத்துல வச்சு நம்ம பஸ்ஸோட டைமிங்லாம் பார்த்துடலாம். ஏன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோட அந்த இன்ஜின் சவுண்டு கேட்குறதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கேட்காது, வாய்ஸ் கேட்காது. ஸோ அதனால தான் உள்ளே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாம். டெய்லி பெங்களூர் சாந்தி நகரில் வந்து 9:45க்கு எடுக்கிறாங்க. டெய்லி நைட்டு 9:45க்கு எடுத்து உங்களுக்கு காலையில் குன்னூர் வந்து பார்த்திங்கன்னா 9:15க்கு வந்து போகிறாங்க. ஊட்டி வந்து 8:45க்கு வந்து போகிறாங்க. ஊட்டி தாண்டி தான் குன்னூர் வந்து போவோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிலே ட்ராப் ஆகிடுறோம். ஊட்டி தாண்டி குன்னூர் வேணாலும் இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் டைரக்ஷனில் அங்கே வந்து 3 மணி சம்திங் எடுக்கிறாங்க.
குன்னூரில் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி சம்திங் எடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் 3 o'clock வந்து பெங்களூர் சாந்தி நகர் வந்து வராங்க. இதான் நம்ம பஸ்ஸோட டைமிங்க. நம்ம பஸ்ஸோட ரூட்டு பார்த்துடலாங்களா? இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு ரூட்டில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போக போகிறோம். இங்கே பெங்களூரில் இருந்து எடுத்து நம்ம மைசூர் போயிடுறோங்க. மைசூரில் இருந்து பந்திப்பூர் முதுமலை வழியாக கூடலூர் போய் அங்கேருந்து ஊட்டி வழியாக நம்ம குன்னூர் போகிறோம். இதான் நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு. ஆக்சுவலி 2 ரூட் இருக்குது. பெங்களூரில் இருந்து நம்ம ஓசூர், சேலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, அவினாசி போய் அவினாசியில் இருந்து அன்னூர், மேட்டுப்பாளையம், அப்படியே குன்னூர் அப்படி கூட போய்க்கலாம் நம்ம. ஆனால் நம்ம கேஎஸ்ஆர்டிசி ஃபாலோ பண்ணுற ரூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பெங்களூரில் இருந்து மைசூர், பந்திப்பூர், முதுமலை வழியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி போய் அங்கேருந்து குன்னூர் வந்து போகிறாங்க. கேஎஸ்ஆர்டிசி எல்லா பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து மைசூர் வழியாக பந்திப்பூர் போய் அங்கேருந்து முதுமலை வழியாக ஊட்டி போய் போகிறாங்க. இதான் நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு. அதே போல் பெங்களூரில் இருந்து குன்னூருக்கு இருக்க ஒரே பஸ் இந்த ஒரு பஸ் தாங்க. உங்களுக்கு பெங்களூரில் இருந்து ஊட்டி, மைசூரில் இருந்து கூட ஊட்டிக்கு நிறைய பஸ் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் குன்னூருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஸ் தான் வந்து ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த பந்திப்பூருன்றது ஒரு மெயினான ஒரு ஃபாரஸ்ட்டுங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஊட்டி போகிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மைசூரில் இருந்து பந்திப்பூர் வழியாக தான் நம்ம வந்து ஊட்டி வந்து போவோம். அந்த ரூட்டு டே டைமில் கேபின் எடுத்தால் சூப்பராக இருக்கும். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பந்திப்பூரில் இருந்து ஊட்டி வந்து நைட் டைம் வந்து எந்த வண்டியும் அலோவ் பண்ண மாட்டாங்க. 9 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. பட் நம்ம பஸ்ஸு போகிறது 3 மணிங்க. உங்களுக்கு கரெக்டாக அங்கே 3 மணிக்கு போயிட்டு 6 மணி வரைக்கும் நிப்பாட்டி போட்டுருவாங்க. 6 மணிக்கு மேலே தான் வந்து எடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்க்கலாம். டைம் கரெக்டாக ஒரு 10:15 ஆகுதுங்க. நம்மளுடைய அடுத்த போர்டிங்கான சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டு மட்டும் போர்டிங் கொடுக்கல. உங்களுக்கு சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் அடுத்த போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெங்கேரி 3 இடத்துல வந்து போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டு வராங்க. அதே போல் எஸ்சிடிசி எப்படி சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து டிபார்ட் ஆகுதோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி பஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் தான் மெயின். இங்கேருந்து தான் எடுப்பாங்க. பார்த்தீங்களா பின்னாடியே போகுது பார்த்தீங்களா ஒரு டிஎன்எஸ்டிசி. ஸோ இங்கேருந்து தான் டிஎன்எஸ்டிசி பஸ் வந்து எடுப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம்ல, பெங்களூரில் இருந்து மைசூர் வழியாக பந்திப்பூர் போய் அதுக்கப்புறம் முதுமலை புலிகள் காப்பகம் வழியாக ஊட்டி போகிறோம்ல, அந்த ரூட்டில் வந்து மெயினான ரூட்டு பந்திப்பூருங்க. மைசூரில் இருந்து நீங்கள் ஊட்டி போகிறீங்கன்னா பந்திப்பூர் வழியாக தான் போவீங்க. அதான் ஒரு மெயினான ரூட்டு. ஆனால் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் ட்ராவல் பண்ணுறோங்க. நைட் டைம் சில வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க, செக் போஸ்ட்டு தாண்டி நீங்கள் போய்க்கலாம். சில பஸ்ஸுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் அலோடு இல்லைங்க, பந்திப்பூர் வழியாக போக முடியாது. பஸ்ஸஸ் சொல்கிறேன், சில பஸ்ஸஸுக்கு மட்டும் பர்மிட் கொடுத்து நைட் டைம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மிட் இல்லைங்க. பந்திப்பூர் நைட் டைம் வந்து க்ராஸ் பண்ணுறதுல அலோவ் பண்ண மாட்டாங்க செக் போஸ்ட்டில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு விடிய காலையில் 3 மணிக்கு பந்திப்பூர் போகுதுங்களா, 3 மணிக்கு போயிடுச்சுன்னா 6 மணி வரைக்கும் 3 மணி நேரம் அங்கே டிப்பாட்டி போட்டுருவாங்க. 6 மணிக்கு அப்புறம் தான் செக் போஸ்ட்டு கிராஸ் ஆகி நம்ம பந்திப்பூர் வழியாக முதுமலை போய் அப்படியே கூடலூர் வழியாக நம்ம ஊட்டி போவோம். ஸோ இதான்
ஸோ அதனால தான் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இங்கே 9:45 எடுத்தாலும் காலையில் குன்னூர் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:15 கொடுத்துருக்காங்க. இடையில அந்த 3 மணி நேரம் நிப்பாட்டுறாங்கல்ல, பார்க்கலாம் காலையில் என்ன டைமிங் பந்திப்பூர் போகிறாங்க, செக் போஸ்ட் போகிறாங்க, நிப்பாட்டிட்டு எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். போகாத ஒரு ரூட்டு போகிறோம், புது ரூட்டு போகிறோம். ரொம்ப ஒரு ஆசையோடு வந்தேங்க இந்த கேஎஸ்ஆர்டிசியில். ஆனால் கேபின் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க. அதனால் விண்டோ சைடு இருந்து தான் நம்ம வந்து அப்படியே கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் இந்த பெங்களூர் மைசூர் ரூட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விண்டோ சைடு தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு தூங்கிட்டு காலையில் அந்த பந்திப்பூர், முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அந்த ரூட்டு, முதுமலை புலிகள் காப்பகம், கூடலூர் அந்த ரூட்டில் வந்து ஏர்லி மார்னிங் சீனரியெலாம் பக்காவாக கேப்சர் பண்ணலாம். முடிஞ்சால் கேட்டு எடுக்கிற கேபின்னு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், கொடுத்தா எடுக்கிறேன், அப்படி இல்லைன்னா விண்டோ சைடு இருந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் மக்களே. சரி ஓகே, வாங்க சீட்டில் போய் செட்டில் ஆகிடலாம். மார்னிங் மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் 5:40. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பந்திப்பூர் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து 3:30 மணிக்கெல்லாம் டிரைவர் அண்ணா வந்துட்டார். வந்துட்டு இது வரைக்கும் இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். ஃபுல்லாக வண்டி லைனாக நின்றுட்டுருக்குங்க செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி. இப்போ 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து செக் போஸ்ட்டு தாண்டி போவோம். சரியான சில்லுன்னு இருக்குங்க, செம குழிங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வரேன். வெளியே காட்ட முடியல, ஏன்னா அந்தளவுக்கு இருட்டாக இருக்குது, உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இங்கே பஸ்ஸுக்குள்ளே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பெங்களூர் அவுட்ரு தாண்டி மைசூர் ரூட்டு கொஞ்ச நேரம் கவர் பண்ணேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இருட்டு, எதுவுமே என்னால் எடுக்க முடியல. அதனால் தூங்கிடலான்னு சொல்லி நல்லா தூங்கிட்டேன். மைசூர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1 மணி வாக்கில் வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3:30 மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். செம சில்லுன்னு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குள்ளாலாம் போட்டு ஒரு சேஃப்டியாக இருக்கேன், பனி காற்று உள்ளே போகக்கூடாதுன்னு. மக்களே, உண்மையிலே உங்களுக்கு தெரியாது, செக் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வருது, லைட்டு தெரியுதா ஒயிட் கலரில். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வண்டிங்க வந்து பார்த்திங்கன்னா லைனாக நின்றுட்டுருக்குங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லோடு வண்டி பஸ்ஸு ஓகே, பட் ஆனால் காரை கூட நிப்பாட்டி போட்டாங்க. கார் கூட வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகலை. ஸோ கரெக்டாக வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க. 5:50 ஆகிடுச்சு. 6 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ க்யூ நின்றுட்டுருக்கு. பட் ஆனால் காட்ட முடியலங்க, ஏன்னா இன்னும் வெளிச்சம் வரல. 5 minutes later. மக்களே, டைம் கரெக்டாக 6 மணி. 6 மணிக்கு செக் போஸ்ட்டை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு வண்டியாக அப்படியே பாஸ் ஆகுது, கிராஸ் ஆகுது ஒவ்வொரு வண்டியாக.
இதான் வந்து பார்த்திங்கன்னா முதுமலை புலிகள் காப்பகமுடைய ஃபாரஸ்ட் ஆஃபீஸோடைய இதுங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே இவங்க மூலியமாக கூட நீங்கள் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கான ஒரு ஃபீஸ் இருக்குங்க. பர் பர்சனுக்கு இவ்வளோன்றது ஃபீஸ் இருக்கும். அது மூலிமா உங்களை ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களே ஜீப் சவாரி மாதிரி ஜீப்லாம் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. மக்களே, இதோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு முடிஞ்சிடுச்சுங்க. அதாவது இந்த ஏரியா பேடு வந்து பார்த்திங்கன்னா தொடப்பள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி இதோட நைட்டு 9 மணியோட நிப்பாட்டி போட்டுருவாங்க. காலையில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். தொடப்பள்ளி இந்த இடத்துல தான் வந்து இதோட வந்து ஃபாரஸ்ட்டு முடியுது. இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் வழியாக அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி போயிடுவோம். மக்களே, பார்த்துருப்பீங்க ஃபாரஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வந்தேன். யானையெல்லாம் பார்த்தேங்க. ஃபர்ஸ்ட் டைம் கண்ணில் பார்த்தேன். இது வரைக்கும் நான் டிவியில் பார்த்துருக்கேன், இல்லைனா இந்த வண்டலூர் ஜூ அது மாதிரி இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் நேரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது இதாங்க. ஒரு சூப்பராக இருந்துச்சு. மொத்தமாக ஒரு 3 யானையை பார்த்தேன். அதுக்கப்புறம் மான்கள்லாம் பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா புலிகள் காப்பகம் தான். ஆனால் வந்து புலிகள் பார்க்குறது ரொம்ப ரேரு. நம்ம வந்து ரோட்டெல்லாம் பார்க்க முடியாது. இதே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம். ஏன்னா உள்ளே வந்து புலிகள்லாம் இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா கேபின் கொடுக்கல. நம்ம கடைசி வரைக்கும் இங்கே இருந்து தான், விண்டோ சைடு இருந்து தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி சரியான குளிருங்க. அதனால தான் உஷாராக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் குள்ளாலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்களும் இது மாதிரி இதில் வரீங்கன்னா, ட்ராவல் பண்ணி வரீங்க, முதுமலை அதே போல் ஊட்டி சைடுலாம் வரீங்கன்னா, ஸோ நல்லா குள்ளா அதுக்கப்புறம் ஷொட்ரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா சரியான குளிர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் குள்ள தாங்க இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிர். அதே போல் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு மணி நேரம் ட்ராவல் தான். நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தது 1 மணி நேரம் ட்ராவல் தான். ஃபஸ்ட்டு பந்திப்பூர், அதுக்கப்புறம் முதுமலை. ஒரு 30 கிலோமீட்ரு 32 கிலோமீட்ரு ட்ராவல் தான் வரும். அதே போல் இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேட்டு கவர் பண்ணுதுங்க. உங்களுக்கு கர்நாடகாவில் ஆரம்பித்து கேரளா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு. கர்நாடகா ஓகே, தமிழ்நாடு ஓகே. கேரளா எப்படி வருது கேட்டிங்கன்னா வயநாடு கொஞ்சம் டச் ஆகுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவும் வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமு உங்களுக்கு எந்த வண்டியும் அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மைசூரில் இருந்து ஊட்டி வரீங்கன்னா உங்களுக்கு பந்திப்பூர் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி போட்டுருவாங்க. இங்கே ஊட்டியில் இருந்து மைசூர் போகிறீங்கன்னா தொடப்பள்ளி அந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே நிப்பாட்டி போட்டுருவாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 6 பஸ்ஸுக்கு தாங்க பர்மிட்டே இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு. நம்ம தமிழ்நாடு சைடு 2 பஸ்ஸு டிஎன்எஸ்டிசி அலோவ் பண்ணுவாங்க. கேரளா சைடு கேரளா ஆர்டிசி, கேஎஸ்ஆர்டிசி. அதே போல் கர்நாடகா சைடு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஆர்டிசி. மொத்தம் 6 பஸ் தான் வந்து பர்மிட்டே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம போகிற பஸ்ஸுக்கெலாம் பர்மிட் இல்லைங்க. அதனால் 3 மணிக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பந்திப்பூர் வந்தாலும் அங்கே நிப்பாட்டி போட்டு 6 மணிக்கு தான் வந்து செக் போஸ்ட்டில் அலோவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தோம். ஸோ அதே போல் நீங்கள் வந்து இந்த ஏரியாக்குள்ளே வரீங்க, அதாவது இந்த பந்திப்பூர் முதுமலை அந்த ரோடு வழியாக நீங்கள் போகிறீங்கன்னா நைட்டு 9 மணிக்குள்ளே போயிடுங்க. சப்போஸ் லேட் ஆகிடுச்சுன்னா உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இங்கே வந்து சீக்கிரம் எடுக்கிறாங்க. ரிட்டன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குன்னூரில் 4:30 மணிக்கு எடுக்கிறாங்க. பெங்களூர் விடிகாலையில் 3 மணிக்கு போகிறாங்க. ஏன்னா நைட்டு 9 மணிக்குள்ளே இந்த பஸ் வந்து ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணி ஆகணும். பந்திப்பூர் கிராஸ் பண்ணணும். அப்படி கிராஸ் பண்ணி
கிராஸ் பண்ண முடியலன்னா நிப்பாட்டி போட்டுருவாங்க. ஸோ அதனால தான் டிரைவர் அண்ணா இங்கே ரிட்டர்ன் வந்து 4:30 மணிக்கு எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்குள்ளே பந்திப்பூர் கிராஸ் பண்ணிவிடுவாங்க போல். ஸோ அந்த டைமை கேல்குலேட் பண்ணி தான் ரிட்டர்ன் இங்கே டைம் வந்து வச்சுருக்காங்க. மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:10. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் வந்திருக்கோங்க. கூடலூர் இதான் ஃபஸ்ட் டைம். நான் ஊட்டி வரைக்கும் வந்திருக்கேன். ஊட்டி தாண்டி இந்த சைடு கூடலூர் இந்த செக்ஷன் நான் வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் வந்திருக்கேன். நம்மளுடைய அடுத்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா கூடலூரில் இருந்து தான் ஆரம்பிக்கும். மேபி அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க, இல்லைனா இதை ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க, ஏதோ ஒன்று. ஆனால் ஏதோ ஒரு விளாகு, இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு விளாகு ஃபஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு நம்ம சேனலில். பஸ் ஸ்டாண்டு வந்து ஆப்போசிட்டில் வருது மக்களே. நாங்கள் இந்த இதில் இருக்கனால என்னால் பஸ் ஸ்டாண்டு காட்ட முடியல. டிக்கெட் ஃபேர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் மக்களே. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்து ஊட்டி வர எங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 752ங்க, 752 ரூபா. ஆன்லைனில் தான் புக் பண்ணோம். கர்நாடகா ஆர்டிசி கேஎஸ்ஆர்டிசியோடைய வெப்சைட்டில் தான் போய் புக் பண்ணோம். 752 எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பர் பர்த்துக்கான இது வந்து பார்த்திங்கன்னா அப்பரு லோயர் எல்லாமே ஒரே காஸ்ட்டு தான், 752 தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வெப்சைட்டில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இது வந்து பிடிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம எஸ்சிடிசியில் வந்து 752னா ப்ளஸ் ஒரு 50 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பிடிப்பாங்கல்ல, அது மாதிரி நம்மளுடைய கர்நாடகா ஆர்டிசியில் இல்லைங்க. அது டிக்கெட் ஃபேர் என்னவோ அது மட்டும் தான் வாங்குறாங்க. ஸோ ஆன்லைன் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 752. நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. டிக்கெட் அவைலபிள் இருந்து தான் நீங்கள் டேரெக்டாக டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணலாம். அப்படி இல்லைனா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வர்றது பெஸ்ட்டாக இருக்கும். மக்களே குட் மார்னிங். டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது. நமக்கு ஒரு டீ பிரேக் விட்டுருக்காங்க, டீ அண்ட் பயோ பிரேக் விட்டுருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் வண்டி நிற்கும். டீ சாப்பிட்றவங்க சாப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா கூடலூரில் இருந்து ஊட்டி போகிற ரூட்டில் நடுவட்டம்னு ஒரு ஊருங்க, இந்த இடத்துல விட்டுருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் இருக்குங்க. இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் இருக்குது, 35 கிலோமீட்டர் இருக்குது ஊட்டி. ஸோ ரூட்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் வீடியோ எடுக்க முடியல, அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குது. நடுங்குது கையெல்லாம். பார்த்திங்கன்னா இந்த குல்லாலாம் போட்டிருக்கனால கொஞ்சம் குளிர் தாங்குது, இல்லைனா தாங்க முடியாது. அப்படி ஒரு குளிராக இருக்குங்க. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். அதிபன் ப்ரோ, எப்படி இருக்குது ட்ராவல்லாம்? அருமையா போயிட்டு இருக்கு. செம்ம நடுக்கம், குளிர் பயங்கரமா இருக்குங்க. சரியான கூலிங்கா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. ஃபாரஸ்ட்டுக்குள்ள எல்லாம் வரும்போது ஃபாரஸ்ட் ஏரியா சரி ஓகே, ஹில்ஸ் கூடலூர் தாண்டி ஏறும் போது தான் குளிர் இருக்கும்னு நினைச்சேன். ஃபாரஸ்ட்லாம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குன்னு நினைச்சேன். ஒரு 5 மணிக்கு அங்க இறங்குறோம். ஃபாரஸ்ட்ல அந்த செக் போஸ்ட் நிப்பாடி போட்டுருக்காங்க. இறங்கி பார்த்தா ஐயோ சரியான போறாம போயிட்டோம்டா சாமி, நடுங்கியே போனேன் ஒரு நிமிஷம். செம கூலிங்கா இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி ஊட்டி போய் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம்.
மக்களே, ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி வந்துட்டோம். ஊட்டி பஸ் ஸ்டாண்டு எனக்கு பின்னாடி இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் ஆகிட்டோம், இறங்கிட்டோம். கரெக்டாக 9:30 மணிங்க. டிரைவரை நான் சொன்னது 9:30 மணி, அந்த டைமிங்க்கு கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துட்டார். ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டு பெங்களூரில் இருந்து மைசூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பந்திப்பூர், முதுமலை வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் வந்து ஊட்டி வந்திருக்கோம். உண்மையிலேயே ஒரு சூப்பரான ரூட்டாக இருந்துச்சு. என்ன கேபின் மட்டும் பர்மிஷன் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கேபின் இல்லாமல் ஒரு vlog எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் தான் ஒரு சின்ன மைனஸ். மற்றபடி ரூட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பஸ்ஸை பற்றி எந்த ஒரு குறையும் இல்லைங்க, எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஸோ அந்த 3 மணி நேரம் வந்து நிப்பாட்டலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்கலாம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பந்திப்பூர் செக் போஸ்ட்டில் நிப்பாட்டி வச்சிடுறாங்க. அங்கே வந்து நைட் எந்த வெஹிக்கிளும் அலோடு இல்லை. ஒன்லி வந்து ஒரு 6 பஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டிலே. மற்றபடி அந்த ஒரு இது இல்லைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடலாம். ஓகே மக்களே, மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். டாடா.